அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நன்மைகள் பெருக ஆடிப்பெருக்கு வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆடி மாதம் என்றாலே அது தெய்வ வழிபாட்டிற்குரிய மாதமாக திகழப்படுகிறது. அந்த மாதத்தில் எந்தவித சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டிருக்கிறது. இருப்பினும் ஆடி மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நாம் அனைத்து விதமான சுப காரியங்களையும் செய்ய முடியும். அந்த நாளில் நாம் செய்ய ஆரம்பிக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே வெற்றிகரமாக நடைபெறும் என கூறப்படுகிறது. அந்த நாள் தான் ஆடி 18ஆம் நாள். அதை நாம் ஆடிப்பெருக்கு என்று சொல்லுவோம். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் பெருகிக் கொண்டே செல்லும் என்றும் கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆடிப்பெருக்கு நாளன்று நாம் வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் பெறுவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை தான் பார்க்க போகிறோம். ஆடிப்பெருக்கு என்பது காவிரி தாயையும் புனித நதிகளையும் வணங்க வேண்டிய ஒரு நாளாக சொல்லப்படுகிறது. நீரின்றி அமையாது உலகு என்று நீருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாட்களில் பிறந்திருக்கும். நாம் தாயை பழித்தாலும் தண்ணீரை பழிக்கக்கூடாது என்று பல பழமொழிகள் நீரின் பெருமை பற்றி கூறியுள்ளது. அந்த நீரை நாம் வீட்டில் தேவையில்லாமல் வீணாக்கினோம் என்றால் மகாலட்சுமி தாயார் வீட்டில் தங்க மாட்டார் என்று கூட கூறப்படுகிறது. அப்படிப்பட்ட நீரை வழிபடுவதற்கு சிறந்த நாளாக ஆடிப்பெருக்கு இருக்கிறது. ஆடிப்பெருக்கு நாளன்று ஒரு சொம்பில் நீரை பிடித்து அதை கையில் வைத்து கொண்டு அந்த நீரை இந்த உலகத்தில் ஓடுகிற புனித நீர்களாக நினைத்து அந்த நீருக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும். நீருக்கு நன்றிகள் கோடி, நீர் வாழ்க, நீர் வெல்க, நீரே போற்று என்று கூற வேண்டும். பிறகு அனைத்து விதமான புனித நதிகளையும் மனதில் நினைத்து கொண்டு இந்த நீரை அந்த புனித நீராக கருதி சிறிது நாம் அருந்துவிட்டு மீதம் இருக்கக்கூடிய தண்ணீரை நம் வீட்டில் நாம் வளர்க்கக்கூடிய செடிக்கு ஊற்ற வேண்டும். வீட்டில் செடிகள் வளர்க்கவில்லை என்பவர்கள் வீட்டு வெளியில் தெருவோரமாக இருக்கக்கூடிய மரத்தடியில் கூட ஊற்றலாம். பிறகு அன்றைய தினம் மங்களகரமான பொருட்களை வாங்க வேண்டும். உப்பு, மஞ்சள், இயன்றவர்கள் தங்கத்தை கூட அன்றைய நாளில் வாங்கும் போது அது பல மடங்கு பெருகும் என கூறப்படுகிறது. மேலும் அன்றைய தினம் சித்தர்கள் வழிபாடு என்பது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடாக இருக்கிறது. சித்தர்கள் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று சித்தர்களை வழிபடலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் வீட்டில் சித்தர்களுக்கு என்று ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுக்கு தெரிந்த சித்தர்களின் மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்படி உச்சரித்த பிறகு சிறிது பச்சரிசி எடுத்து எறும்புகளுக்கு தானம் செய்யுங்கள். இயன்றவர்கள் தங்களால் முடிந்த அன்னதானத்தை பிறருக்கு செய்வது நல்லது. இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு நன்மைகளும் பெருகும் என கூறப்படுகிறது. இந்த வழிமுறைகளை பாமர மக்கள் கூட செய்யலாம் என்பதால் முழு மனதோடு இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஆடிப்பெருக்கு நாளன்று வழிபாடு செய்ய வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.